हाय सबको, मेरे चैनल के लिए स्वागत करती हूँ। आज हम प्रवीण उद्रार्थ में कबीरदास दोहे के बारे में देखेंगे। 1 से 10 तक இன்னைக்கு நாம் பிரவீன் உத்ரார்த்தில் கபீர்தாஸ் தோகையை தான் பார்க்க போகிறோம். 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற தோகையை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். अभी तक मेरे चैनल को सब्सक्राइब नहीं कीजिए तो जल्दी से सब्सक्राइब कीजिए और बेल आइकन दबा कीजिए। पहला वन, अच्छई पुरुष एक पेड़ है, निरंजनवा की डार, तिरदेवा साखा भये பாத் பயா சன்சார். அச்சை புருஷ், கடவுள் வந்து இக் அப்படின்னா ஏக் அப்படின்னு அர்த்தம். பேடுகை, கடவுள் ஒரு மரத்திற்கு சமமானவர். நிரஞ்சன் வாக்கி டார், கண்ணுக்கு தெரியாத பரம்பொருளே அதனுடைய கிளையாகும். திர்தேவா சாக்காபயே, திர்தேவா அப்படின்னா 3 தேவர்கள். யார்? பிரம்மா, விஷ்ணு, சிவன். இந்த 3 தேவர்களும் தான் சாக்காபயே. சாக்கா அப்படின்னா அதில் உள்ள பிரான்ச்சஸ், சாக்கான பிரான்ச்சஸ். பாத் அப்படின்னா பத்தா இலை. பயா சன்சார், சன்சார் அப்படின்னா உலகம். இந்த உலகம்தான் அந்த மரத்தில் உள்ள இலைகள் அப்படின்னு சொல்கிறார். அச்சை புருஷிக்கு பேடுகை, பகவான் ஒரு மரத்தை போன்றவர். நிரஞ்சன் வாக்கி டார், கண்ணுக்கு தெரியாத பிரம்மமே அதனுடைய கிளையாகும். திரு தேவா சாக்காபயே, 3 தேவர்கள் அதனுடைய பிரான்ச்சஸ், அந்த கிளையினுடைய பிரான்ச்சஸ். பிரம்மா, விஷ்ணு, சிவன், இவங்க 3 பேரும் அந்த கிளையில் உற்பத்தியான பிரான்ச்சஸ். பாத் பயா சன்சார், இந்த உலகம்தான் அந்த மரத்தில் இருக்கும் இலைகள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த தோகையோட மீனிங். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அச்சை புருஷிக்கு பேடு ஹை, நிரஞ்சன் வாக்கி டார், திரு தேவா சாக்காபயே पात बया संसार. सेकेंड वन, 4 भुजा के भजन में भूली परे सब संत, कबीरा सुमिरै दासु को जाके भुजा अनंत. 4 भुजा के भजन में, 4 கரங்கள் கொண்ட, அதாவது பிரம்மா, விஷ்ணு போன்றவர்கள்லாம் 4 கரங்கள் இருக்கும்ல, போன்ற தெய்வங்களை வழிபடுகிறார்கள். அப்புறம் என்ன சொல்கிறாரு? பூலி பரே சப்சந்த், ஆனால் துறவிகள் உண்மையான தெய்வத்தை மறந்துவிட்டனர் அப்படின்னு சொல்கிறார். கபீரா சுமிரை தாசுகோ, கபீர்தாஸ் வந்து மற்றவர்களை விட மாறுபட்டவர். அவர் யாரை வணங்குவார் என்றால் ஜாக்கே புஜா அனந்த், எண்ணற்ற கைகள் கொண்ட பரம்பொருளை தான் கபீர்தாஸ் வணங்குவார் என்று கூறுகிறார். திரும்ப சொல்கிறேன். 4 புஜா கே பஜன் மேன், 4 கரங்கள் கொண்ட தெய்வங்களை வழிபடுகிறார்கள். பூலி பரே சப்சந்த், பல துறவிகள் வந்து உண்மையான தெய்வத்தை மறந்துவிட்டனர். கபீரா சுமிரை தாசுகோ, ஆனால் கபீர்தாஸ் மற்றவர்களை விட மாறுபட்டவர். அவர் யாரை வணங்குவார் என்றால் ஜாக்கே புஜா அனந்த், எண்ணற்ற கைகள் கொண்ட பரம்பொருளையே வணங்குகிறார். அதாவது உருவமுள்ள தெய்வங்களை மட்டுமே வழிபடுறாங்க, உண்மையான இறை வழிபாட்டை மறந்துட்டாங்க. ஆனால் கபீர்தாஸ் என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து எல்லாம் நிறைந்த ஆனந்தத்தை கொடுக்கும் கண்ணுக்கு தெரியாத பரம்பொருளை மட்டுமே வணங்குகிறேன் அப்படிங்கிறார். அதுதான் இந்த தோகையோட மீனிங். 4 भुजा के भजन में भूली परे सब संत, कबीरा सुमिरै दासु को जाके भुजा अनंत. 3rd one, सगुन की सेवा करो, निर्गुण का करो ज्ञान, निर्गुण सगुन के परे தகேன் ஹமாரா தியான். அதாவது என்ன சொல்கிறாருன்னா, சகுன் கி சேவா கர்ரவ், சகுன்னா உருவமுள்ள அப்படின்னு அர்த்தம். உருவமுள்ள தெய்வத்தை பக்தியுடன் வழிபடுறது நல்லது தான். நிர்குண்கா கருக்யான், உருவமில்லாத தெய்வத்தின் ஞானத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். நிர்குண் சகுன் கே பரே, ஆனால் உண்மையான பரம்பொருள் என்பது உருவ வழிபாடோ உருவமற்ற வழிபாடோ கிடையாது, இரண்டிற்கும் அப்பாற்பட்டது. தகைன் ஹமாரா தியான், என் கவனம், என் தியானம் அந்த எல்லையற்ற பரம்பொருளையே தரிசிக்கிறது அப்படின்னு சொல்லிடுறாரு. என்ன சொல்கிறாருன்னா, அதாவது உருவத்துடனும் உருவமற்ற தெய்வத்தையும் நாம் உணர வேண்டும். அதாவது உருவத்தோட இப்போ நம்ம சாமி உருவத்தை வச்சு வழிபடுறோம்ல, அதை தான் சொல்கிறாரு.
உருவமற்ற தெய்வத்தையும் முஸ்லீம்ஸ் எல்லாம் உருவமில்லாத தெய்வத்தை வழிபடுவாங்க. இவை இரண்டையும் தாண்டி பரம்பொருளை நாம் தியானம் செய்ய வேண்டும் அப்படின்னு கபீர்தாஸ் சொல்கிறாரு. அதுதான் இங்கே சொல்லியிருக்காரு. சகுன் கி சேவா கர்ரஹு நிர்குண் கா கரு கியான் நிர்குண் சகுன் கே பரே தகேன் ஹமாரா தியான். உருவமுள்ள தெய்வத்தை பக்தியுடன் வழிபட வேண்டும், உருவமில்லாத தெய்வத்தின் ஞானத்தையும் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் உண்மையான பரம்பொருள் என்பது உருவ வழிபாடோ உருவமற்ற வழிபாடோ கிடையாது, இரண்டிற்கும் அப்பாற்பட்டது. என் தியானம் அந்த எல்லையற்ற பரம்பொருளையே தரிசிக்கிறது. அதுதான் இந்த தோகையோட மீனிங். 4th one. जाको राकै सानियान मारी न सकै कोई बाल न बांका करी सकै जो जक बैरी होय. ஜாக்கோ ராக்கை சாங்கியான் அப்படின்ன ஒருவரை தெய்வம் காப்பாற்ற விரும்பினால் மாறின சக்கை கோய் அவரை யாராலும் அழிக்க முடியாது. பால்ன பாங்கா கரி சக்கை அவரது ஒரு முடியை கூட வளைக்க முடியாது. ஜோ ஜக்கு பைரி ஹோய் இந்த உலகமே எதிரியாக இருந்தாலும் கூட அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொல்கிறாருன்னா, ஜாக்கோ ராக்கை சாங்கியான் தெய்வம் ஒருவரை காப்பாற்ற விரும்பினால் மாறின சக்கை கோய் அவரை யாராலும் அழிக்க முடியாது. பால்ன பாங்கா கரி சக்கை அவரது ஒரு முடியை கூட வளைக்க முடியாது. ஜோ ஜக்கு பைரி ஹோய் இந்த உலகமே எதிரியாக இருந்தாலும் கூட. அதாவது தெய்வ அருள் ஒருவருக்கு இருந்தால் இந்த உலகம் முழுவதுமே அவருக்கு விரோதியாக இருந்தாலும் அவருக்கு ஒரு சிறிய பாதிப்பு கூட ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுதான் இந்த தோகையோட மீனிங். ஜாக்கோ ராக்கை சாங்கியான் மாறின சக்கை கோய் பால் ந பாங்கா கரி சக்கை ஜோ ஜக்கு பைரி ஹோய். 5th one. தேரா சாங்கி துஜ்ஜமேன் ஜோன் புகுப்பன்மேன் பாஸ் கஸ்தூரி கா மிரக் ஜோன் ஃபிர் டூண்டே காஸ். தேரா சாங்கி துஜ்ஜமேன் உனது கடவுள் உன்னுள்ளே இருக்கிறார், உனக்குள்ளாரே உன் கடவுள் இருக்கிறாரு. ஜோன் புகுப்பன்மேன் பாஸ் எவ்வாறு பூவுக்குள் வாசனை நிரம்பி இருக்கிறதோ அதே போல் உன் கடவுள் உனக்குள்ளே இருக்கிறார். அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். கஸ்தூரிகா மிரக் ஜோன் கஸ்தூரிங்கிற மான் தன் உடம்புக்குள்ளாரே நறுமணத்தை வச்சுருக்கும், ஆனால் அது தெரியாமல் ஃபிர் டூண்டே காஸ் அந்த வனம் பூரா எங்கேருந்து இந்த ஸ்மெல்லு வருதுன்னு காடு பூரா தேடிட்டு இருக்குமா. மிருகங்களை மோந்து பார்க்குமா, காட்டில் உள்ள புல்லை மோந்து பார்க்குமா, ஆனால் அதுக்குள்ளார தான் அந்த வாசனை இருக்குங்கிறது அது உணராது. அதுபோல தான் நாமும் நம் கடவுள் நமக்குள்ளே இருப்பதை உணராமல் உலகம் முழுவதும் தேடிக்கொண்டிருக்கிறோம். இறைவன் எங்கே, இறைவன் எங்கே என்று. தேரா சாங்கி துஜ்ஜமேன் உன் கடவுள் உனக்குள்ளே இருக்கிறார். ஜோன் புகுப்பன்மேன் பாஸ் எவ்வாறு பூவுக்குள் நறுமணம் இருக்கிறதோ. கஸ்தூரிகா மிரக் ஜோன் கஸ்தூரிங்கிற மானானது தனக்குள்ளாரையே வாசனை திரவியத்தை வைத்திருக்கும். ஃபிர் டூண்டே காஸ் ஆனாலும் அதை உணராது காடு முழுவதும் புல்லை கூட விடாமல் மோந்து பார்க்குமா. அது மாதிரி நமக்குள்ளாரே கடவுள் இருப்பதை உணராமல் நாம் உலகம் முழுவதும் தேடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. தேரா சாங்கி துஜ்ஜமேன் ஜோன் புகுப்பன்மேன் பாஸ் கஸ்தூரிகா மிரக் ஜோன் ஃபிர் டூண்டே காஸ். 6th one. ஜோன் தில் மாகின் தேல்கை ஜோன் சக்குமக்கு மேன் ஆகி தேரா சாங்கி துஜ்ஜமேன் ஜாகி சக்கைத்தோ ஜாகி. ஜோன் தில் மாகின் தேல்கை தில் அப்படின்னா எள்ளுன்னு அர்த்தம், தேல் அப்படின்னா எண்ணெய்ன்னு அர்த்தம். எவ்வாறு எள்ளில் எண்ணெய் இருக்கிறதோ, ஜோன் சக்குமக்கு மேன் ஆகி எவ்வாறு கல்லில் நெருப்பு இருக்கிறதோ, தேரா சாணி துஜ்ஜமேன் அதே போல் உனக்குள் உன் கடவுள் இருக்கிறார். ஜாகி சக்கைத்தோ ஜாகி அதை தட்டி எழுப்பி உணர்ந்தால்தான் உன்னால் கடவுளை கண்டுகொள்ள முடியும். அதாவது எல்லாம் பிழிஞ்சி எடுத்தாதான் எண்ணெய் வரும், அதே மாதிரி சுண்ணாம்பு கல்லை உரசினாதான் நெருப்பு வரும். தேரா சாணி துஜ்ஜமேன் அதே மாதிரி தான் கடவுளை நீ கண்டுக்கணும், உனக்குள்ளார தான் இருக்காரு. ஜாகி சக்கைத்தோ ஜாகி அதை தட்டி எழுப்பி உணர்ந்தால்தான் உன்னால் கடவுளை கண்டுகொள்ள முடியும். அதாவது தியானத்தால் தான் அவரை கண்டுகொள்ள முடியும் அப்படின்னு இந்த தோகையில் சொல்லியிருக்காரு. ஜோன் தில் மாகின் தேல்கை ஜோன் சக்குமக்கு மேன் ஆகி தேரா சாங்கி துஜ்ஜமேன் ஜாகி சக்கைத்தோ ஜாகி. நல்லா தெரிஞ்சுக்கங்க, தில்லுன எள்ளு, தேலுன எண்ணெய்.
சக்மக் அப்படின்னா உரைக்கல், ஆகி அப்படின்னா ஆகு நெருப்பு அப்படின்னு அர்த்தம், தேரா அப்படின்னா உன்னுடைய, சான்யி துஜமேன் அப்படின்னா உன்னுடைய கடவுள் உனக்குள்ளாரே இருக்கிறார், ஜாகி சக்கைத்தோ ஜாகி அவரை தட்டி எழுப்பி நீந்தான் கண்டுகொள்ள வேண்டும், அதாவது தியானத்தால் தான் அவரை கண்டுகொள்ள முடியும் அப்படின்னு இருக்கார். ஸோ இது எல்லாத்தையும் நல்லா பார்த்துக்கங்க. நெக்ஸ்ட்டு 7th ஒன் பார்க்கலாம். செவன்த் ஒன். நாம் ரத்தன் தன் பாயிக்கை காண்டி வாந்தன கோல், நாகின் பண் நகின் பார்க்கு நகின் காகக் நகின் மோல். நாம் ரத்தன் தன் பாயிக்கை அப்படின்ன கடவுளின் பெயர், அதாவது இறைவனின் நாமம் விலைமதிப்பற்ற ரத்தினம் போன்றது. காண்டி பாந்தன கோல், அதை ஒரு பாதுகாப்பான முடிச்சு போன்ற பையில் கட்டி வைத்திருக்கிறேன், அதை திறக்கவில்லை. நகின் பண் நகின் பார்க்கு, அதற்கு விலையும் கிடையாது, அதை கண்டு உணரும் வல்லுனரும் கிடையாது. நகின் காகக் நகின் மோல், அதை விலை கொடுத்து வாங்கும் வாடிக்கையாளரும் கிடையாது. காகக் அப்படின்னா கிராகக் அப்படின்னு அர்த்தம், அதாவது கஸ்டமர். மோல் அப்படின்னா விலை அப்படின்னு அர்த்தம். நாம் ரத்தன் தன் பாயிக்கை, இறைவனின் நாமம் விலைமதிப்பற்ற ரத்தினம் போன்றது. காண்டி பாந்த் ந கோல், அதை ஒரு பாதுகாப்பான முடிச்சு போன்ற பையில் கட்டி வைத்திருக்கிறேன். ந கோல், அதை திறக்கவில்லை. நாகின் பண் நாகின் பார்க்கு, அதாவது அதற்கு விலையும் கிடையாது, அதை கண்டு உணரும் வல்லுனரும் இந்த உலகில் யாரும் இல்லை. நகின் காகக் நகின் மோல், அதை விலை கொடுத்து வாங்கும் வாடிக்கையாளரும் இல்லை அப்படின்னு இந்த தோகையில் சொல்லியிருக்காரு. நாம் ரத்தன் தன் பாயிக்கை காண்டி பாந்த்ன கோல், நாகின் பண் நகின் பார்க்கு நகின் காகக் நகின் மோல். இப்போ 8th ஒன். சபி ரசாயன் ஹம் கரி நகின் நாம் சம் கோய், ரஞ்சக் கட்டுமேன் சஞ்சரை சப்தன் கஞ்சன் ஹோய். அதாவது கபீர்தாஸ் ஒரு நெசவாளர் குடும்பத்தில் பிறந்து ஒரு முஸ்லீம் வீட்டில் வளர்ந்தவர். அதை தான் இங்கே அழகாக சொல்லியிருக்காரு. சபி ரசாயன் ஹம் கரி, நான் எல்லா ரசாயனத்தையும் சோதித்து பார்த்துட்டேன். அதாவது இங்கே ரசாயனம்னு அவர் என்ன சொல்கிறாரு, ஆன்மீக முயற்சியை தான் சொல்கிறாரு. நான் எல்லா ஆன்மீக முயற்சியும் சோதித்து பார்த்துட்டேன். நகின் நாம் சம் கோய், ஆனால் இறைவனின் நாமத்தை போல எதுவுமே இல்லை. ரஞ்சக் கட்டுமேன் சஞ்சரை, மனதில் அந்த பெயரை சொன்னவுடன் சபுத்தன் கஞ்சன் ஹோய், என் உடல் முழுவதும் தங்கமாக மாறிவிட்டது. கஞ்சன் அப்படின்னா தங்கம், இங்கே தங்கம்னு அவர் என்ன சொல்கிறாருன்னா தெய்வீகம். என் உடல் முழுவதும் தெய்வீகமாக மாறிவிட்டது. அதாவது இறைவனின் பெயர் அனைத்து தவத்தையும் விட மேலானது. அந்த பெயரை சொன்னாலே போதும் மனிதன் தெய்வீகமாக மாறுகிறான் அப்படின்னு இந்த தோகையில் சொல்லியிருக்காரு. சபி ரசாயன் ஹம் கரி, எல்லா ஆன்மீக முயற்சிகளையும் நான் சோதித்து பார்த்தேன். ரசாயன்னா இந்த இடத்துல ஆன்மீக முயற்சி. நகின் நாம் சம் கோய், ஆனால் இறைவனின் நாமத்தை போல் எதுவுமே இல்லை. ரஞ்சக் கட்டுமேன் சஞ்சரை, மனதில் அந்த பெயரை சொன்னவுடன் சபுத்தன் கஞ்சன் ஹோய், என் உடல் முழுவதும் தங்கமாக மாறிவிட்டது. அதாவது என் உடல் முழுவதும் தெய்வீக உணர்வாக மாறிவிட்டது அப்படின்னு சொல்கிறாரு. சபி ரசாயன் ஹம் கரி நகின் நாம் சம் கோய், ரஞ்சக் கட்டுமேன் சஞ்சரை சபுத்தன் கஞ்சன் ஹோய். 9th ஒன். ஜைசா மாயா மன்றம் யோ தைசோ நாம் ரமாய், தாரா மண்டல் பேதிக்கை தப் அமராபுர் ஜாய். ஜைசா மாயா மன்றம் யோ அப்படின்னா எவ்வாறு இந்த மனது உலக மாயையில் ஈடுபட்டிருக்கிறதோ, பற்று கொண்டு இருக்கிறதோ. மாயைன்னா என்ன, பொருள் மீது நம்ம ஆசை வைப்போம், நம்ம குடும்பத்து மீது பாசம் வைப்போம், எல்லாமே மாயை தான் இதெல்லாம். ஓகே, அதே போல் தைசோ நாம் ரமாய், அதே போல் இறைவனின் நாமத்தையும் முழு மனசோட ஈடுபடு. எப்படி நம்ம எல்லா பொருள் மேலேயும் ரொம்ப ஈடுபாடோடு இருக்கோம், அதே மாதிரியே இறைவன் நாமத்தையும் ஈடுபாடோடு சொல்லு. அப்போ தான் தாரா மண்டல் பேதிக்கை, தாரா அப்படின்னா நட்சத்திரம், தாரா மண்டல் பேதிக்கை, இந்த நட்சத்திர மண்டலத்தை கடந்து, பேதிக்கைன்னு கடந்து, தப் அமராபுர் ஜாய், உன்னால் மோட்ச நிலைக்கு செல்ல முடியும். அதாவது சொர்க்கம் என்று சொல்வாங்கள்ல, அந்த மோட்ச நிலைக்கு போக முடியும் அப்படின்னு சொல்கிறாரு.
ஜைசா மாயா மன்றம்யோ, எவ்வாறு இந்த மனது உலக மாயையின் மேல் பற்று கொண்டு உள்ளதோ, தைசோ நாம் ரமாய், அதே போல் இறைவன் நாமத்தை சொல்லும் போதும் ஈடுபாடோடு சொல்லு. தாரா மண்டல் பேதிக்கை, அப்போதுதான் நட்சத்திர மண்டலத்தை கடந்து அமராபூர் ஜாய், தப் அமராபூர் ஜாய், உன்னால் மோட்ச நிலைக்கு செல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஜைசா மாயா மன்றம்யோ, தைசோ நாம் ரமாய், தாரா மண்டல் பேதிக்கை, தப் அமராபூர் ஜாய். நெக்ஸ்ட் 10th ஒன். பாணி ஹீத்தே ஹிம்பயா, ஹிம் ஹி கயா பிலாய், கபிரா ஜோதா சோயி பயா, அப் கச்சு கஹா ந ஜாய். பாணி தண்ணீரானது, ஹிம்பயா, ஹிம்னு என்ன, பனி, எவ்வாறு தண்ணீர் பனியாக மாறுகிறதோ, ஹிம் ஹி கயா பிலாய், அந்த பனிதான் உருகி மீண்டும் தண்ணீராக மாறிவிடுகிறது. கபிரா ஜோதா சோயி பயா, அதாவது அது எவ்வாறு இருந்ததோ அதே நிலைக்கு மாறிவிட்டது. என்ன சொல்ல வராரு? இறைவனே ஆன்மா, இந்த உயிர் பிரிந்தவுடன் அந்த ஆன்மா இறைவனை சென்றடைகிறது. அதை தான் இங்கே சொல்லியிருக்காரு. அப் கச்சு கஹா ந ஜாய், அதை உணரத்தான் முடியும், அதை சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது பனி தண்ணீர் இரண்டும் ஒன்றுதான், அதுபோல ஆத்மா பரமாத்மா இரண்டும் ஒன்றுதான். இந்த உண்மை தத்துவத்தை வார்த்தைகளால் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாணி ஹீத்தே ஹிம்பயா அப்படின்னா தண்ணீர் தான் பனியாக மாறுகிறது. ஹிம் ஹி கயா பிலாய், அந்த பனிதான் உருகி மீண்டும் தண்ணீராக மாறுகிறது. கபிரா ஜோதா சோயி பயா, அது எவ்வாறு இருந்ததோ அதே நிலைக்கு மாறிவிடுகிறது. அதுபோல இறைவனே ஆன்மா, இந்த உயிர் பிரிந்தவுடன் அந்த ஆன்மாதான் இறைவனை சென்றடைகிறது. அப் கச்சு கஹா ந ஜாய், அதை உணரத்தான் முடியும், அதை சொல்ல வார்த்தைகளே இல்லை அப்படிங்கிறது தான் இந்த தோகையோட மீனிங். பாணி ஹீத்தே ஹிம்பயா, ஹிம் ஹி கயா பிலாய், கபிரா ஜோதா சோயி பயா, அப் கச்சு கஹா ந ஜாய். திரும்ப சொல்கிறேன். பாணி ஹீத்தே ஹிம்பயா, ஹிம் ஹி கயா பிலாய், கபிரா ஜோதா சோயி பயா, அப் கச்சு கஹா ந ஜாய். அவ்வளோதான் கபீர்தாஸ் தோகை. இந்த 10 தோகையும் படிச்சுக்கோங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். எக்ஸாமில் இதுலேருந்து 2 வந்துடும். இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். आपको बहुत बहुत धन्यवाद. ऑल द बेस्ट.